ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கணக்கு பண்ணுறதுக்கு. சரியா? இந்த சபையில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் இது. ஒவ்வொருத்தரும் ஜனவரி மாதம் ஆளுக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினார். என்பக்கா சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினால் ஜனவரி 31 எத்தனை பேர் சபையில் இருப்பாங்க? 200 பேர். பிப்ரவரி மாதம் 200 பேர் ஆயிடுச்சு. இந்த 200 பேர் பிப்ரவரி மாதத்தில் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை கொண்டு வந்தால் மார்ச் மாதம் எத்தனை பேர்? மார்ச் மாதம் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை கொண்டு வந்தால் ஏப்ரல் மாதம் எத்தனை பேர்? 800 பேர். மே மாதம் 1600, ஜூன் மாதம் 3200, ஜூலை மாதம் 6400, ஆகஸ்ட் மாதம் 12800, செப்டம்பர் மாதம் 25600, அக்டோபர் மாதம் 51200, நவம்பர் மாதம் 1,02,400, டிசம்பர் மாதம் 2,04,800. மாதத்துக்கு ஒரு ஆள் தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆளை கொண்டு வந்தால் ஜனவரியில் 100 இருந்த திருச்சபை டிசம்பர் 2ல் 2,04,000 மாறும். இதில் 50% பின்வாங்கி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. பின்மாற்றம் இயல்பு தானே. ஸோ பேக் ஸ்லைடிங் 50% வச்சுக்குவோம். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கூட 1,00,000 தேரும். ஸோ 31 மிட் நைட் சர்வீஸுக்கு இந்த சர்ச்சு காணாது. 1,00,000 பேர். அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. பெற்ற புகழ்பெற்ற பிரபல பிரசங்கியார் தேவையில்லை. ஒன்றுமே வேண்டாம். வால் போஸ்டர் வேண்டியதில்லை, ஒன்றுமே வேண்டியதில்லை. ஈச் ஒன் ரீச் ஒன். ஒவ்வொருவரும் இன்னொருத்தரை போய் கத்திரக்குள்ள கொண்டு வந்து அவன் அடுத்த மாதம் அவன் ஒருத்தரை கொண்டு வந்து. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரிதானா? கணக்கு சரிதானா? நான் மேத்ஸ் படிச்சதுனால சொல்கிறேன். கணக்கு சரிதானா? இந்த கணக்கு திருச்சபைக்கு புரிந்தால் திருச்சபை will not only experience, it will experience exponential growth. விகிதாச்சாரத்தை கடந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே திருச்சபை செல்லும். இதை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நான் அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இன்று முதல் ஒரு மாதத்திற்கு ஒரு நபரையாவது நான் கிறிஸ்துவிடம் வழி நடத்துவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்மானமாக இருக்கும்.